வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர் உங்களிடத்தில் சில கருத்துக்களை விளக்கங்களையும் கூறுகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது நான் இன்றையோட 1 வருடம் ஆகிறது இந்த யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி. இந்த 1 வருட காலத்தில் நீங்கள் வாசகர்கள் அனைவரும் எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து வாசகர்களுக்கும் வெளிநாட்டில் ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, ரஷ்யா இந்த மாதிரி ஒரு 5-6 நாட்டில் உள்ள மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த சோழி மூலமாக ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதில் சில பேர்த்திற்கு பிடிக்கும், சில பேர்த்திற்கு பிடிக்காது. ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை சிந்தித்து செயல்படுவார்கள். அதை முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி கடவுள் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அதே போல் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை தெரிந்து கொள்வார்கள். ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளது சில பல வழிகளிலும் சில சந்தேகம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. சில ஜோதிடர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும், அந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள், இந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள் என்று சொல்லுவார்கள். இது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம்தான், அதை மாற்ற முடியாது. ஏன் என்றால் மக்களே கேட்கிறார்களே பரிகாரம் இருக்கிறதா என்று. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் அதை செய்கிறீர்கள். நான் இந்த சோழி மூலமாக 20 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது இந்த யூடியூப் சேனலில் 1 வருடம் முடிந்து விட்டது. நான் யூடியூப் சேனலில் சொல்லிக் கொண்டிருக்கிறது எல்லாமே பரிகாரம் செய்வது மனசுக்கு திருப்தி தான் ஒழிய அது 100% உங்களுக்கு வேலை செய்யாது என்று நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். அந்த கருநொச்சி மாலை வாங்கி மாட்டிக்கொண்டு வருகிறீர்கள். அதை வாங்கி யாரார் நடந்திருக்கிறது, அவர்கள் என்ன காரியம் ஆகியிருக்கிறது, எந்த காரியத்தில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்பதை உங்களால் ஆணித்தரமாக சொல்ல முடியுமா? மனசுக்கு திருப்தி தான். நீங்கள் அதுக்கு நம்புகிறீர்கள், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். நான் இந்த சோழி மூலமாக உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். தங்க விலை ஏறிக்கொண்டு இருக்கிறது, தங்கம் வாங்காதீர்கள் என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுதும் சொல்லுகிறேன், இன்னும் 6 மாசம் தங்கம் வாங்காதீர்கள், தானா இறங்கும். அதுக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. இதை பல முறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுக்கோசரமாக நீங்கள் சப்ளை செய்யுங்கள். எந்த ஜோதிடரும் தங்கத்தை பற்றியெல்லாம் சொல்லவில்லை, நான் சொல்கிறேன். விலை இறங்கும். அதே போல் ஏழைகள் எல்லாம் பணக்கார ஆவார்கள், பணக்காரர்கள் ஏழை. அது ஒரு கணக்கு. அது அடுத்த மாசம் சித்திரை மாசம் பலன்னு சொல்கிறேன், புது வருட பலன்னு சொல்கிறேன். விளக்கம் நிறைய இருக்கிறது. அதே போல் தோழியில் நீங்கள் குடும்பத்தில் இருக்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் சோழி மூலமாக தெரிந்து கொள்ளலாம். திருமண தடை, புத்திர பாக்கியம் மட்டுமல்லாமல் குடும்பத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து உடன்பிறப்பு வரைக்கும்
குடும்பத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அனைத்தையுமே தெரிந்து கொள்ளலாம் சோழியை. நீங்க வந்து உட்கார்ந்தோடனே எனக்கு சொல்லுங்க ஐயானா நான் மந்திரவாதி இல்லை. நீங்க உங்களுக்கு குறைய சொன்னாதான் நான் இதை போட்டு பார்க்க முடியும். நீங்க மருத்துவரிடம் செல்கிறீர்கள், நீங்க போய் உட்கார்ந்தோடனே அவங்க என்ன செய்வாரு, நீங்க நோயை சொன்னாதான் அவங்களுக்கு அவர் மாத்திரை எழுதி கொடுப்பாரு, சீட்டு எழுதி கொடுப்பாரு. அவர் எம்பிபிஎஸ் எம்பி எம்எஸ் படிச்சிருக்கிறாரு, அவரால கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்க உட்காந்துக்கிட்டு பாருங்க பாருங்க எப்படி பார்ப்பாரு. அதேதான் ஜோதிடத்தில் நீங்க கொண்டு ஜோதிடத்துல கொடுத்தோன்னு பாருங்கள், நீங்க சொல்லுங்கள் அப்படின்னா அது எப்படி பார்க்க முடியும்? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன கஷ்டம், அது நீங்கமா நீங்காதா, நடக்குமா நடக்காதா, எதனால் நடக்குது, இந்த மாதிரி நீங்க கேட்டீங்களானால் தான் ஜோதிடர் பதில் சொல்லுவார். நீ சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிலாம் சில பேர் கேட்கிறாங்க. மந்திரவாதம் பண்ற இடம் இல்லை. இது அகத்தியர் வழியில் வந்த சோழி பிரசன்னம். இதில் ராகு கேது சனிக்கு வேலை இல்லை. நீங்கள் கேட்கக்கூடிய விளக்கத்துக்கு பதில் தரப்படும். இந்த பதில் 100% உண்மையாகிக் கொண்டு இருக்கிறது. இதை புரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள், புரியாதவர்களுக்கு தெரியாது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், என்னுடைய சோழியை நான் பல முறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இப்போ சொல்லுகிறேன். குறைந்தபட்சம் ஒரு 10 வீடியோ, அதில் ஒரு 20 வீடியோ, ஒரு 5 வீடியோ தினந்தோறும் ஒரு 10 நிமிஷம் பார்த்து கொண்டு யார் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு சில நல்ல காரியங்கள் நடக்கும். நீங்க சினிமா பார்க்கிறீர்கள், பொழுதுபோக்கு பார்க்கிறீர்கள், அனைத்துக்கும் நீங்க செய்யும் பொழுது இதையும் சற்று பாருங்கள், ஒரு நன்மை உண்டு. அப்படி என்று நான் சோழி போட்டே சொல்லுகிறேன். அதே போல் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை போன வாரம் சொல்லியிருந்தேன். இன்னும் 2 தலைவர்களுக்கு தலை உருள வேண்டியது இருக்குது. அந்த 2 தலைகள் யார் என்று தெரியாது, அது 3ஆக மாறலாம். அது மாறினாதான் உலகத்தில் நடக்கும் யுத்தம் நீங்கும். அநேகமாக மார்ச் ஏப்ரல் 10ஆம் தேதி யுத்தம் முடிவுக்கு வந்துவிடும். அவர் 6 மாசம் ஆகும் 7 மாசம் ஆகும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா 2 தலை உண்டால் நாளைக்கு கூட முடிந்துவிடும் யுத்தம். அதனால் யுத்தம் இருக்கிற வரைக்கும் தொழிற்சாலம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். உலகத்தில் அனைவருக்கும் கத்திரிக்காயிலிருந்து வெண்டங்காய் வரைக்கும் பிரச்சனையாத்தான் இருக்கும். அங்க நடக்க நமக்கு நினைக்காதீர்கள். அங்கிருந்து ஒரு பொருளுக்கு வந்தாதான் கடலை முட்டாயை தயார் பண்ண முடியும். எங்க கோவில்பட்டியில் அது அங்கிருந்து வர வேண்டிய ஒரு பொருள். சில பொருள் எல்லாம் தேக்கமடைந்து இருக்கிறது. பொதுமக்களாகிய நீங்கள் சற்று கவனமாக செயல்பட்டு அரசாங்கத்தை குறை சொல்லாமல் கண்ட வீடியோவை பார்த்து பயந்துக்காதீர்கள். சிலிண்டர் தட்டுப்பாடு வராது, டீசல் தட்டுப்பாடு வராது, அனைத்தும் நன்றாக கிடைக்கும். அந்த அளவுக்கு நமது அரசாங்கம் நன்றாக வேலை செய்து கொண்டு இருக்கிறது பொதுமக்களை காப்பாற்ற. மத்திய அரசும் மாநில அரசும் அதுக்கு தகுந்த வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறது. நீங்க பயப்படாதீர்கள். என்னுடைய சோழி பார்க்க வருவர்கள் என்னுடைய அலுவலகம் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரை மட்டும்தான். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி மருத்துவமனை அருகில் சீனிந்தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது.
தயவு செய்து இந்த யூடியூப் பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் செய்யுங்கள். என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170. இந்த நம்பருக்கு செல்போன் கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.